ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஃபேஸ் பேக் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான ரெமடி என்ன சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான ரெமடி வந்து கஞ்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கிற நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். வெத்தலை, பேபி லீஃப்னாக்கா இந்த மாதிரி எலுசாக இருக்கிற வெத்தலை ஒரு 2 வெத்தலை இருந்தால் போதும். ஏன்னா ரொம்ப அதிகமாக வெத்தலை எடுத்துக்க வேண்டாம். சில பேருக்கு வந்து இது ஒத்துக்கும், சில பேருக்கு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணோம்னா ஒரு மாதிரி எரிச்சல் கொடுக்கும் முகத்தில். அதனால் பேபி லீஃப் வாங்க. பேபி லீஃப்னாக்கா ரொம்ப எல்ஸாக இருக்கிற வெத்தலை ஒரு 2 எடுத்துக்கோங்க. முத்தின இடத்துல நம்ம யூஸ் பண்ணோம்னா முத்திட்டு இருக்கிறது அது அவ்வளோ நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு இது ஆகாது. அதனால் இந்த மாதிரி ரொம்ப எலுசாக இருக்கிற ஒரு 2 வெத்தலை இருந்தால் போதும். இது வந்து நம்ம முகத்தில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும், நல்லா ஒரு க்ளோ கொடுக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு வெத்தலை யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அது யூஸ் பண்ணும்போது நம்ம சூடு ரொம்ப கோல்ட் ஆகிட்டுச்சு, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதனால வெத்தலையில் ரொம்ப ஒரு பெனிஃபிட் இருக்குது நம்மளுக்கு. அதனால் இது சாப்பிட்றது இல்லாதமே முகத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். நானும் உங்களுக்கு வீடியோ போட்டுருக்கிற வெத்தலையில் அது போய் பாருங்க. எந்த டைப் உங்களுக்கு யூஸ் பண்ணோம் ரெடி பண்ணி அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெத்தலையில் ரொம்ப பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்து வந்து இதில் சேர்க்க வேண்டியது மஞ்சள். மஞ்சள் வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். அதனால கஸ்தூரி மஞ்சள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. அடுத்து இதில் முக்கியமான பொருள் சேர்க்க வேண்டியது வந்து அரிசி மாவு. இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி பேக் ரெடி பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஒரு பியூட்டி ஸ்கின்னாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பியூட்டி ஸ்கின்னாக நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு டிப்ஸ் இது. இப்போ நான் இது நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டுக்கலாம். ஏன்னா இதோடைய சாறு தான் நம்மளுக்கு தேவை. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லாட்டினா இந்த இடிக்கிற கல் இருக்குங்களா அதில் கூட இடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கல் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வெத்திலையை வந்து ஃபஸ்ட்டு கழுவிடணும். நான் கழுவிட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். ஏன்னா இதோடைய சாறு தான் நம்மளுக்கு தேவைப்படுது. இப்போ இதில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவுக்கு இந்த மாதிரி கஞ்சி தண்ணி நைட்டு இருந்தாலும் சரி காலையில் இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு க்ளோ கொடுக்கும். பாருங்கள், இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கஞ்சி தண்ணி யூஸ் எடுத்துக்கினேன். இப்போ இது நல்லா இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபுல்லாக நல்லா இது மசிஞ்சு இருக்குது. இதில் இருக்கிற சாறு தான் நம்மளுக்கு தேவை. ஏன்னா கஞ்சி தண்ணியில் பண்ணாக்கா நம்மளுக்கு நல்லா ஒரு க்ளோ கிடைக்குது. பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு இருக்குது. இந்த அளவுக்கு தான். அதுக்கு அழுக்கு மீறியும் நம்ம தண்ணி எடுத்துக்கக்கூடாது. இப்போ இதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு வடிகட்டி வச்சுட்டு இதில் இருக்கிற இது எடுத்து இதில் வெறும் இந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா இந்த ஜூஸ் மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கணும்னா பாருங்கள், இந்த அளவுக்கு சும்மா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கஞ்சி தண்ணி ஊற்றி ஒரு 2 வெத்தலை, அதாவது ரொம்ப எல்ஸு வெத்தலை. நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். என்ன சின்ன ஜார் இருந்தாலும் மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி 2-3 இலையெல்லாம் போட்டு அரைக்கணும்னா ரொம்ப லேட்டாகும். அதுக்காக நீங்கள் ஜாஸ்தி தண்ணி ஊற்றணும். பாருங்கள், எந்த அளவுக்கு சாறு கிடச்சிருக்குது. இது நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு 2 நாள் வச்சு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு 2 நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாள் டு ஒரு நாள் இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு
இப்போ இதில் எடுத்தேன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்குது. இப்போ இது வேறு முகத்துக்கு தேவையான அளவுக்கு நான் மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஜென்ஸு நீங்கள் யூஸ் பண்ணோன்னாக்கா நீங்கள் மஞ்சள் சேர்த்துக்காதீங்க. இந்த அளவுக்கு. அடுத்து வந்து இதில் சேர்க்க வேண்டியது அரிசி பவுட்ரு. இது வந்து இந்த மாதிரி, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே யூஸ் பண்ண வடிகட்டி யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது ஈரம் இருக்கும். இப்போ நான் அரிசி பவுட்ரு வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு, ஏன்னா ஜல்ச்சின்னா நம்ம ஜல்ச்சியை எடுத்து வச்சாலும் கொஞ்சம் ஜல்ச்சிக்கிறது நல்லது. ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். மீடியம் டீஸ்பூனில் தான் எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா இதிலே வச்சு இந்த மாதிரி இந்த கொரன்னு இருக்கிறது ஒரு அளவுக்கு இருக்கும். அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது அதையே நீங்கள் அரிசி மாவு வச்சுக்கிற அந்த பாக்ஸ்லேயே இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அந்த கஞ்சி தண்ணி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பாருங்கள் டைட் கொடுக்குது இல்லைங்களா, கொஞ்சம் எடுத்ததுனால. ஏன்னா இது கொஞ்சம் கொரன்னு இருக்கும். அந்த கொர இருக்கிறதுனால இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் கஞ்சி தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஜென்ஸு வந்து மஞ்சள் இல்லாத, நீங்கள் அப்படி மஞ்சள் யூஸ் பண்ணோன்னாக்கா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஜென்ஸு வேறு லேடிஸ்க்கு மட்டும் வீடியோ போடுறீங்களே, ஜென்ஸுக்கு இல்லையான்னு சொல்லிட்டு என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு மஞ்சள் வந்து நல்லா எப்படி ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கருப்பு கலராக காஃபி பவுடர் அளவுக்கு மாறுற அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நார்மல் இடத்துல ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனால ஒரு 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு மஞ்சள் தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஃபேஸ் பேக்கு நான் வீடியோ பொறுத்து உங்களுக்கு அது யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி அந்த காஃபி பவுடர் மாதிரி மஞ்சள் ரெடி பண்ணி வைக்கிறேன் இல்லைங்களா, அது நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால உங்களுக்கு எந்த இதுவும் ஆகாது. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போது இது வந்து ஒரு 5 நிமிஷம் விட்டுட்ட பிறகு, ஏன்னா அந்த கொரன்னு இருந்துச்சு இல்லைங்களா, நம்ம என்ன ஜெலிச்சாலும் ஃபேஸ் பேக் பண்ணும்போது கண்டிப்பாக வரும். 5 நிமிஷம் கழிச்சிட்டு திரும்பியும் எவ்வளோ டைட்டில் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஏன்னா அது ஊற இன்னும் அதிகமாக தான் ஆகும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் போய் பார்க்குறேன் எந்த அளவுக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே ஸ்பூன் டைட் பிடிக்குது. எந்த அளவுக்கு எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு கெட்டியாக. இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் பேக்கில் எவ்வளோ கெட்டியெல்லாம் போடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி கொரன்னு கருத்து இந்த மாதிரி நம்ம ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டோம்னா நல்லா அப்படியே இன்னும் அதிகமாக ஆகும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா இது கலக்கிக்கலாம். கலக்கின பிறகு கஞ்சி தண்ணியை நம்ம கலக்கி வச்சிட்டோமேன்னு சொல்லிட்டுன்னு எடுத்து போட்டு ஊற்றிடாதீங்க. பாருங்கள், இப்போது இன்னும் கொஞ்சம் கஞ்சி தண்ணி நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துன்னு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு பேக் மாதிரி ரெடி ஆகிடும். பாருங்கள், டைட் இருக்காது, ஒன்றே இருக்காது. 5 நிமிஷம் நம்ம விட்டோம்னா அது கொஞ்சம் இருக்குது, அது ஊற நல்லா அதிகமாக ஆகும். அதுதான் இந்த ஒரு பேக் நீங்கள் ரெடி பண்ணாலும் ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க. விட்டுட்ட பிறகு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்கும்னு. அப்போ தேவையான அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுதான் பேக்கோட இது. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ இது முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு மினிமம் ஒரு 15 நிமிஷம் நீங்கள் விடணும். அது கொஞ்சம் உங்கள் ஸ்கின்னு ட்ரை ஆகும்போது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், இந்த பேக் போடும்போது லைட்டாக கொஞ்சம் முகத்தில் அங்கங்கே தடவிட்டு லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணுங்க. முகத்தை க்ளீனாக கழுவிட்டு எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த மசாஜ் பண்ண முகத்தில் இருக்கிற இன்னும் அந்த அழுக்கெல்லாம் நல்லா கிளியர் பண்ணி வந்துடும். லைட்டாக மசாஜ் பண்ணும் போது என்ன டஸ்ட் இருந்தாலும் கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறமா மசாஜ் கொடுத்தா அப்புறமா இது உங்கள் முகத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து நான் காலையிலையும் சாயங்காலமோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் அப்ளை பண்ணுறேன். இது அன்றைக்கே நான்
இன்றைக்கி நான் காலையிலே சாயங்காலம் இதை அப்ளை பண்ணோம்னா நாளைக்கு இது நான் யூஸ் பண்ண மாட்டேன், நாளன்னைக்கு யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பியூட்டி ஸ்கின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான க்ளோ, பிரைட்னஸ் எல்லாமே கொடுக்குது. இந்த மாதிரி வெத்தலையில் நம்ம செஞ்சு போட்டு நம்ம ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது, நம்ம ஸ்கின்னுக்கும் அவ்வளோ நல்லா சூப்பரான டிப்ஸ் இது. இந்த வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்கலாம். மினிமம் ஒரு 15 நிமிஷம் ஃபஸ்ட்டு ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு இதில் அப்புறமா உங்கள் முகத்துக்கு அப்ளை பண்ணுங்க. இந்த பேக்குன்னு இல்லை, எந்த ஒரு பேக் போட்டாலும் டைரெக்டாக நம்ம முகம் கழுவிட்டு க்ளீனாக இருக்குது அப்படியே அப்ளை பண்ணலான்னாக்கா அது அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்காது. லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணுங்க. மசாஜ் பண்ணிட்ட பிறகு இதே பேக்கில் முகத்தில் போடும்போது மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறமா இதை போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டு கழித்து உங்கள் முகத்தை நார்மல் தண்ணியிலே வாஷ் பண்ணி பாருங்கள். இது ட்ரை ஆகும்போது உங்களுக்கு காயும் போது உங்களுக்கு க்ளீனாக தெரியும். அந்த டைமில் நீங்கள் போயிட்டு முகத்தை கழுவிக்கலாம். பாய். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.